இந்த வீடு யாரோடதுன்னு தெரியுதா? இந்த வீடு தான் இலங்கை தமிழர்களுக்காக உயிர் நீத்த போராளி முத்துக்குமாரின் வீடு. அவருடைய வீட்டையும் அவருடைய தாயாரின் நிலையை பார்க்குறப்போ உண்மையிலேயே மிகப்பெரிய வேதனையாக இருக்குது. இலங்கை தமிழர்களுக்காக வாழ வேண்டிய வயதில் தீக்குளித்து இறந்து போன போராளி முத்துக்குமார். இதுதான் அவருடைய வீடு. ஆனால் இந்த பக்கம் இந்த வீட்டை பாருங்கள், இது சீமானுடைய வீடு. சீமான் என்ன பண்ணுறாரு, இலங்கை தமிழர்களுக்காக போராடுறேன்னு சொல்லிட்டு அவர்கள்ட்டேருந்து வசூல் பண்ணி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு எந்த மாதிரியான வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாருன்னு பாருங்கள். அவர் வைத்திருக்கிற வீட்டில் நாய்க்குட்டியெல்லாம் வெளிநாட்டில் உள்ள நாய்களெல்லாம் வைத்து வளர்த்துக்கிட்டு சுக வாழ்வு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். ஒரு பக்கம் போராடின போராளி முத்துக்குமாரோடைய வீடு குடிசை வீடாக இருக்குது. இன்னொரு பக்கம் முத்துக்குமார் மாதிரியான இலங்கை தமிழர்களுக்காக போராடி உயிர் நீத்தவர்களை வைத்து பிழைப்பு நடத்துகிற சீமான் இந்த பக்கம் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். உண்மையிலே போராடினவன் எதுக்குமே கிடைக்காமல் இறந்து போகிறான். அதை வைத்து பிழைப்பு நடத்துகிறவன் நல்லா சொகுசாக வாழ்கிறான் அப்படிங்கிறதான் இது காட்டுது. போராளி முத்துக்குமார் அவர்கள் தன்னுடைய மரண சாசனத்தில் சொல்லியிருந்தார், ஈழ போராட்டத்தின் பலன்களை சில சுயநல நிலைமைகள் திருடிக்கொண்டு போக விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி சீமான் மாதிரியான ஆட்களை மனதில் வைத்து தான் போராளி முத்துக்குமார் அவர்கள் தன்னுடைய மரண சாசனத்தில் சொல்லியிருக்கிறாரோ அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுகிறது.